செய்யக்கூடிய வேலை சரியா? அதே போன்று கடன் வசூல் என்ற பெயரில் போய் செய்யக்கூடிய அராஜகம் சரியா? மக்களிடம் எப்படி கேட்கணும்? எந்த லிமிட் இருக்கு? டிஆர்ஏ எக்ஸாம்னு கேட்டால் எந்த வெண்டைக்கும் தெரியல. டிஆர்ஏ எக்ஸாம்னு என்னன்னு கேட்குறானுங்க. பிசிசி சர்டிஃபிகேட், போலீஸ் கிளீனிங் சர்டிஃபிகேட் இருக்குன்னு அப்படின்னா என்னன்னு கேட்குறாங்க. அதில் சில மேலாளர்கள் கேட்டால் அவனுங்களுக்கும் தெரியல. அவனுங்க என்ன சொல்கிறானுங்க? ஆமாம், நாங்கள் இதுமாரி கம்பெனியில் கேட்குறோம். போன வாரத்தில் கூட ஒரு சட்டவிரோத குண்டரை பிடிச்சி லைவ் வீடியோ போடும்போது சொல்கிறாங்க, ஐடி கார்டு தரல, நான் புதுசாக வேலைக்கு சேர்ந்துருக்கேன். உண்மையிலேயே வெட்கப்பட வேண்டும். உங்களை நம்பி அந்த நிறுவனம் ஒரு ஐடி கார்டு கூட தராமல் உங்களை வேலைக்கு அனுப்புகிறாங்க. அதே மாதிரி நீங்கள் கஸ்டமர்கிட்ட தான் பேசுவோம். கஸ்டமர்கிட்ட பேசுறதுக்கு ஆர்பிஐ என்னென்ன நாம் சொல்லியிருக்கு. முந்தின நாளே குறுஞ்செய்தி கொடுக்கணும், ஆத்தன்டிகேஷன் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனம் அனுப்பி ஆத்தன்டிகேஷன் லெட்டர், அங்கீகரிக்கப்பட்ட கடிதம் கொண்டு வரணும். கொண்டு வந்தாலும் ஒருத்தர் அதில் சில பெரிய வெண்டைங்க அப்படி கேள்வி கேட்கறத பார்த்தா பெரிய அறிவாளியாட்ட பேசுவீங்க. உண்மையே தம்பிகளா, மனநோயாளிகள்ன்றத நாங்கள் ஆத்தன்டிகேஷன் லெட்டர் ஐடி கார்டு கொண்டு வந்தால் பணம் கட்டுவீங்களா? அட அறிவு கட்டவனுங்களா, அது கொண்டு வந்தால் தான் பேசவே முடியும். அதுக்கு முன்னாடி தெருவில் போகிற ஒரு நாயிட்டை வேணா சொன்னோம். அந்த மாதிரி தான் தெருவில் போகிற ஏதோ ஒரு நபருக்கும் இல்லை ஏதோ ஒரு ஒரு இல்லை தெரியாத நபர்கள் அல்ல ஏதோ ஒரு என்ன சொல்கிறது, யாரோ ஒருத்தர் போய் பேச முடியுமா? நீ அதை கொண்டு வந்தால் தான் ஃபஸ்ட்டு நிறுவனத்திலிருந்து வரேன்றதையே கணக்கில் எடுத்துக்க முடியும். அதுக்கப்புறம் தான் பேச முடியும். ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறது? இந்த மாதிரி கொண்டு வந்தால் பணத்தை கொடுத்துருவீங்களா? அதே மாதிரி நீங்கள்லாம் பேசக்கூடாது. யாரா பேசுவா? நாங்கள் தான்டா பேசுவோம். எங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே, எங்களுடைய இந்திய நாட்டுக்குள்ளே வச்சுக்குவோம். எங்கள் தெருவில் ஒரு கார்பரேட் கம்பெனியுடைய கைக்கூலியாக இருந்து ஈனப்பிறவியாக இருந்து அதே மாதிரி நாங்கள் லோன் கொடுத்தோம். டேய், நீங்களே சோத்துக்கு வழி இல்லாமல், நான் பல நேரம் கேட்டிருக்கேன், சோத்துக்கு வழி இல்லாமல் வசூல் பண்ணி கொடுத்தாதான் உங்கள் சம்பளம் சொல்லி உங்கள் சம்பளத்தை பிடிச்சி வச்சு அந்த சம்பளத்துக்காக எத்தனை டைம் எங்கிட்டயே பேசியிருக்கீங்க. எங்கள் சம்பளம் பிடிச்சி வச்சுருவாங்க சார். அவ்வளோ கீழ்த்தரமான வேலை செய்யக்கூடிய நீங்கள் மக்கள்கிட்ட பேசலாமா? எங்களை சொல்லலாமா? மூன்றாவது தேர்டு பார்ட்டிகிட்டெல்லாம் பேச மாட்டோம். யாரா தேர்டு பார்ட்டி? நாங்களாச்சும் தேர்டு பார்ட்டி, நீங்கள் மூன்றாம் தர நபர். மூன்றாம் தர நபர்ன்றது நான் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. சிந்திச்சு பார்க்கணும். தமிழ்நாட்டினுடைய அத்துணை மாவட்ட ஆட்சியர், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர், ஹோம் செக்ரட்டரி, சீஃப் செக்ரட்டரி, அத்தனை ஐஜிகளுக்கும் 20 பக்கம் கொண்ட உங்களுடைய அயோக்கியத்தனம் கொண்ட கடிதத்தை அனுப்பியிருக்கோம். அக்னாலஜ்மெண்ட் வாங்கி வச்சிருக்கோம். இனிமே மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகத்தினுடைய செயல்பாடுகள் கொஞ்சம் வீரியமாக இருக்கும். ஏன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு தமிழகத்தினுடைய அனைத்து தலைவர் பெருமக்களுக்கும் கொண்டு சேர்க்கலை.